பயிற்சி 6.2 கொஷின் நம்பர் 4 ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் என்ற ஒரு தளம் அமையா 3 வெக்டர்களை ஒரு புள்ளியில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவு 4 கன அலகுகள் எனில், இது ஒரு பெரிய ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இணைகர திண்மத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க அவங்களே 4ன்னு சொல்லிட்டு இல்லையா. இணைகர திண்மத்தின் கன அளவு ஃபார்முலா தெரியும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் மாடுலஸ் போடுவோம். அதோட மதிப்பு தான் 4 கன அலகுன்னு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு புது கான்செப்ட்டு. இது உங்களுக்கு படிக்க தெரியும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். இதை இப்படியும் எழுதலாம். ஒரு டாட்டு ஒரு கிராஸ் போட்டு எழுதலாம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னாலே ஒன்று தான். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னாலே ஒன்று தான். மிஸ் ஃபஸ்ட்டில் தான் டாட் வரணுமா? அப்படி கிடையாது. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் அப்படியும் எழுதலாம். ஓகேவா? ஸோ ஒரு டாட்டும் ஒரு கிராஸும் வந்தால் அது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி. ஓகேவா? ரெண்டுமே சமம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் தான் இந்த கணக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதோட மதிப்பு கண்டுபிடி சொல்கிறாங்க இல்லையா. இதை எடுத்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். கொஸ்டின் எடுத்து அப்படியே நீங்கள் எழுதுங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஏ வெக்டார் டாட்டு பி கிராஸ் சி பெருக்கிறோம். இங்கே எழுதுறேன் பாருங்கள். ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி. அப்புறம் இந்த ப்ளஸ்ஸு, இதை இங்கே ப்ளஸ் எழுதுறேன். இப்போது பி வெக்டார் டாட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற பி கிராஸ் சி இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள். பி வெக்டார் டாட் ப்ராக்கெட்டில் இருக்கிற பி கிராஸ் சி. ஓகே, இது தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். இப்போது இந்த ப்ளஸ் எடுத்து இந்த ப்ளஸ் எழுதியாச்சு. கவனமாக இருக்கும். எங்கே ப்ளஸ் வரும், எங்கே டாட் வரும், எங்கே கிராஸ் வரும். இப்போ இந்த பி வெக்டாரையும் டாட்டையும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு பாருங்க. சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், அதை எடுத்து இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? அப்புறம் இந்த ப்ளஸ் எடுத்து இங்கே எழுதுகிறோம். இப்போ பி வெக்டாரை பெருக்கியாச்சு. இப்போ சி வெக்டார் டாட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகேவா? இந்த இங்கே எழுதுங்க. சி வெக்டார் டாட் ப்ராக்கெட்டில் இருக்கிற சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். இது ஏ வெக்டார் டி கிடையாது. அடுத்தது இதை பிரிக்கிறோம். எப்படி? சி வெக்டார் டாட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எடுத்து அப்படியே எழுதுகிறோம். இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். ஓகே, இந்த கணக்கில் இருக்கிற ப்ளஸ் அப்படியே எழுதுகிறோம். இப்போது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இங்கே எழுதிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த உறுப்பை இது ரெண்டா பிரித்து எழுதிட்டோம். இப்போது இந்த கான்செப்ட் சொன்னோம் இல்லையா. ஒரு டாட்டும் ஒரு கிராஸும் இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம்? பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எழுதலாம். ஸோ இப்போ பாருங்கள், அது இங்கே ஒரு டாட்டு ஒரு கிராஸ் இருக்குதா. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டுட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இங்கே கம்மா போட்டுருணும். அடுத்து இங்கே வாங்க, இந்த ப்ளஸ் எடுத்து எழுதுங்க. இதை எப்படி எழுதலாம்? பி வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். அடுத்தது ப்ளஸ் இந்த டேர்ம் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார். அடுத்து ப்ளஸ் சி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார். இது ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப். அடுத்தது இந்த 3 வெக்டாரையும் பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதுகிறோம். அப்புறம் ப்ளஸ் போட்டு இந்த 3 வெக்டாரையும் பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதுகிறோம். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்குள்ளே பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் இல்லையா, இதை மாற்றி அப்படியே எழுதலாம். ரீப்ளேஸ் பண்ணி ஆர்டரா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். அதோட மதிப்பு ஒன்றும் மாறாது, ரெண்டும் ஒன்று தான். இது கலந்துருக்கு. அதை நம்ம ஆர்டராக எழுதுகிறோம். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, பாக்ஸ் ப்ராடக்டில் ஒரே மாதிரி வெக்டார் வந்தால் அதோட மதிப்பு 0. அப்போ இங்கே யாரெல்லாம் 0வாக வராங்க பாருங்கள். இது ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, 3 டேர்ம் 0 ஆகிடும். அப்போ மீதி உள்ள டேர்மை மட்டும் எடுத்து எழுதுறீங்க. இப்போ 0வான டேர்மை விட்டு அது பாருங்கள். இது ஏ பி சி எழுதியாச்சு. இது 0, இது இடம் மாறி இருக்குது. இது ஆர்டராக எழுதுகிறோம். ஸோ எழுதியாச்சு. இது 0, இதை ஆர்டராக எழுதுகிறோம். எழுதிட்டோம். இது 0. ஓகேவா? அப்போ எத்தனை முறை வந்திருக்குதுங்க? 1 2 3. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். இப்போது ஈக்குவல் டு 3. இது யார்? இணைகர திண்மத்தின் கன அளவு. கொஷினில் பாருங்கள், இணைகர திண்மத்தின் கன அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. அப்போ அந்த 4 இதுக்கு பதிலாக பிரதிடுறீங்க. இதை பெருக்குனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 12. இதுதான் இந்த கொஷினோட மதிப்பு.
ஸோ நல்லா இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இதை அழகாக பிரித்து எழுதணும். பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ஒரே மாதிரி இருந்தால் அதோட மதிப்பு 0. இடம் மாறி இருந்தால் நம்ம ஆர்டராக ஆல்ஃபபெட் ஆர்டரில் எழுதலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.